அப்புறம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. சீமான் அண்ணன் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணனே ஒரு மாதிரி பேசியிருக்காப்ல. அது என்ன பேசியிருக்காரு, என்ன இந்த வீடியோவில் சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சீமான் அவரும் மேடைக்கு மேடையை போட்டு வீடியோ காட்சியெல்லாம் போட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அண்ணே சொல்லிட்டு தான் இருக்காரு. அது போக இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜயனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாப்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க எதுக்கு பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணீங்க, எதுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியை சூஸ் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் அத்தனை ஏரியா இருக்கும்போது சொல்லி கேட்கும் போது சொல்லுதாரு சீமானே. அதாவது பெரம்பூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா அவங்க மதத்தாளுங்க நிறைய இருக்காங்களாம் விஜயனுக்கு. அப்புறம் திருச்சி கிழக்குல பார்த்தா அவங்க ஜாதிகாரங்களும் மதத்துக்காரங்களும் நிறைய இருக்காங்களா, அதனாலதான் அவர் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சீமானு சொல்றாரு. ஆனா தமிழக அரசியல் ஏனே சாதி மதம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் கொள்கை அப்படி இப்படின்னு பேசிட்டு தேவையில்லாத வேற ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அதுக்கப்புறம் கேட்கீங்க, ஆட்சிக்கு இப்போ 3 மாசம் கிட்ட ஆக போகுது, நீங்க இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? பேசினபடி பெண்களுக்கு 2500 கொடுத்தீங்களா, மாணவர்களுக்கு 4000 கொடுத்தீங்களா, வயசான முதியோர்களுக்கு பென்ஷன் தொகை மாசம் 3000 கொடுத்தீங்களா, அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசுறீங்க. அண்ணே அவர் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 50 வருஷம் ஆண்டு காலமா ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் 13 லட்சம் கோடியை கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மனுஷன் இப்பதான் முதலமைச்சர் அவர்களா காலை வச்சு இப்பதான் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நல்லது நிறைய செய்வாரு. சரியா? அதுக்கு மக்களே சாட்சி. நீங்க என்ன சொல்ல சீமான தம்பியே ஒரு அட்வைஸ் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேச்ச குறைச்சிட்டு நம்ம கட்சி பணியை பாருங்கண்ணே, எப்படி ஜெயிக்கணும், வேற என்ன மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. வீடியோ போட்டு காமிச்சேன், ஒரு பேரும் கேட்கல அப்படின்னு ரொம்ப மக்களை தரக்குறைவா பேசுறீங்க. அது சத்தியமா அது தாங்க முடியல சீமான். அது மக்களை ரொம்ப இழிவா பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா மாண்புமிகு திரு ஜோசப் விஜயன் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்காரு. ஒரு வார்த்தை கூட மக்களை தவறாவோ எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா மக்களை கிட்ட கூட விட மாட்டாங்க. கன்னத்தில் அடிக்கிறதும் பஸ்ல போகும்போதும் அவ்வளவு இதா பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் விஜயன் மக்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. சரியா? வந்த உடனே ஒயின் ஷாப் நிறைய மூடியிருக்காரு. 700க்கு மேல ஒயின் ஷாப் மூடியிருக்காரு. இலவச பெண்களுக்கு பேருந்து பயணம், அதுக்கப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம், அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் பண்ணுவாரு. அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. அதை கண்டிப்பா நம்பலாம். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம மறுபடியும் விஜயனையே குறை சொல்லி பேசி இதுல வேற சொல்றீங்க இடைத்தேர்தல் எப்பண்டா வரும்னு நான் வெறியா இருக்கேன். இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நான் அப்படியே ஜெயிச்சு காட்டிடுவேன் அப்படிங்க. பாப்போம்னே, கண்டிப்பா இடைத்தேர்தல் வரட்டும், கண்டிப்பா வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதனால நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்க, புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம். எல்லா தொகுதியும் எல்லா மக்களும் புதுசா தான் வரவங்களதான் எதிர்பார்க்காங்க. புது ஆட்சி வேணும், புது மாற்றம் வேணும், மக்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால எப்ப பார்த்தாலும் நீங்களும் விஜயனனை பத்தியே புலம்பிக்கிட்டு தள்ளாதீங்க. சோசியல் மீடியால தான் பார்த்தா இருக்கவும் பூரா விஜயனனை தான் தரக்குறைவா பேசி ரொம்ப தரக்குறைவா பேசி அவரை மனசை புண்படுத்தியே பேசுதீங்க. நீங்க பேச ஒரு பசியும் கிடையாது. அவர் வளர்ந்துகிட்டே தான் போறாரு. நீங்க பேசி திருப்பி கீழே தான் போறீங்க. அதுதான் கன்ஃபார்ம். அதனால என்ன சொல்லுறது, இந்த மாதிரி தரக்குறைவா பேசி உங்களை நீங்களே தாக்கி அழிச்சுக்கிடாதீங்க. சத்தியமா சீமானே, தம்பி சொல்லு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மக்களே லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்களா. நன்றி, வணக்கம்.